அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி லன் யக்லுகூ ذுபாபன் வலவ் இஜ்தமஊ லஹ். ஸதகல்லாஹுல் அஸீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் வ தம்மிம் பில் கைர் வ பிக நஸ்தஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபாத்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். திருக்குர்ஆன் கூறும் உயிரினங்கள் என்கிற தொடரில் இன்றைக்கு நம் சிந்தனைக்கு அல்லாஹ் படைத்த, அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிற ஓர் உயிரினம் ஈக்கள். இந்த ஈக்கள் இருக்கின்றதே, இது எப்படிப்பட்ட படைப்பு? அல்லாஹு தாலா இதில் என்னென்ன அதிசயங்களை வைத்திருக்கின்றான்? அது மட்டுமல்லாமல் திருக்குர்ஆனில் இந்த ஈக்களை எதற்காக வேண்டி அல்லாஹு தாலா சொல்கிறான் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் தொடரில் நாம் பார்க்கவிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஈக்கள் இருக்கின்றதே மிகவும் பேராசை பிடித்த ஒரு உயிரினம். ஈக்களை போன்று பேராசை பிடித்ததை நாம் பார்க்க முடியாது. எல்லா விஷயத்திற்கும் பேராசைப்படும். அது மட்டுமல்ல, இந்த ஈக்களுக்கு அல்லாஹு தாலா கண் இமைகளை வைக்கவில்லை. அல்லாஹு தாலா கண் இமைகளை வைக்கக்கூடிய ஒரு காரணம் என்னவென்றால், நம் கண்களில் தூசுகள் சென்று என்ன செய்யக்கூடாது? நம் கண்களுக்கு சென்று ஊர்த்தக்கூடாது. தேவையில்லாத தூசிகளை எல்லாம் இந்த கண் இமைகள் என்பது தடுக்கும். இதுதான் கண் இமையுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் ஈக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யவில்லை? கண் இமைகளை கொடுக்கவில்லை. மாறாக அது என்ன செய்யும் என்று சொன்னால், தனது இரு கைகளை வைத்து என்ன செய்யும்? தனது கண்களை இப்படி தேய்த்துக் கொண்டே இருக்கும். அதனால் தான் நீங்கள் நன்றாக உற்று கவனித்து பாருங்கள். ஈக்களை நன்றாக உற்று பார்த்தால் தெரியும், கண்களை தனது இரண்டு கைகளை வைத்து இப்படி தடவிக்கொண்டே இருக்கும். இது அல்லாஹு தாலா ஈக்களுக்கு என்று வைத்த ஒரு ஏற்பாடு. அதனுடைய கண்களுக்கும் என்ன செய்யக்கூடாது? தூசுகள் சென்று எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கின்றான். இமைகள் இல்லாத காரணம் என்னவென்றால், கொசு ஈக்களே மிகவும் சின்னதான ஒரு படைப்பாக இருப்பதால் அதில் அல்லாஹு தாலா என்ன செய்யவில்லை? இமைகளை வைக்காமல் அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான். பொதுவாக அரபியில் ஜுபாப் என்ற வார்த்தை இருக்கின்றதே, இது எல்லா விதமான சிறிய சிறிய ஈக்களை போன்ற உயிரினங்களை அரபுகள் குறிப்பார்கள். அதிலும் குறிப்பாக தேனீக்களை ஈ என்றுதான் சொல்வார்கள். ஜுபாப் என்ற வார்த்தையில் அரபுகள் சொல்வார்கள். அதே போன்று கொசுக்கள், எறும்புகள், அதே போன்று தேன்கள், இவைகள் அனைத்தையும் ஜுபாப் என்ற ஒற்றை வார்த்தையில் அரபுகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் என்பது இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நம்மோடு கலந்திருக்கக்கூடிய ஈக்கள் இருக்கின்றதே, இந்த ஈக்கள் எல்லாம் அசுத்தங்களில் இருந்து உருவாகின்றது. அது மட்டுமல்ல, எல்லாம் மனிதர்களுடைய அசுத்தங்களில் இருந்தும் இந்த ஈக்கள் உருவாகிறது என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் எங்கே எழுதியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஈக்களை பொறுத்த வரைக்கும் ஹதீஸில் வந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு ஈயினுடைய வாழ்நாள், அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு என்று சொன்னால்
நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உமரு துபாபி அர்பஊன லைலத்தன், வெறும் 40 இரவுகள் மாத்திரம்தான் ஒரு ஈ வாழும். அது மட்டுமல்ல, இந்த ஈக்களை பற்றி மற்றொரு தகவலையும் இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ துபாபு குல்லுஹு ஃபின்னார் இல்ல நஹல், அனைத்து ஈக்களும் நரகில் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு ஈ மட்டும் நரகில் இருக்காது, அதுதான் தேனீக்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ஈக்களை ஏன் அல்லாஹு தஆலா நரகத்தில் வைக்கிறான் என்று சொன்னால், அதற்கு வேதனை செய்வதற்காக வேண்டி அல்ல, மாறாக அந்த ஈக்களை வைத்து நரகவாசிகளை வேதனை செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அந்த ஈக்களை நரகிற்கு அனுப்புகின்றான் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் இங்கே காண முடிகின்றது. ஆக ஈக்களை பொறுத்த வரைக்கும் அது நரகவாசிகளை வேதனை செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவைகளை நரகத்திற்கு அனுப்புகிறான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஈக்கள் எப்பொழுது அதிகமாக வரும் என்று சொன்னால், எப்பொழுது இந்த காற்று என்பது வடக்கிலிருந்து அதிகமாக வருகின்றதோ, வடக்கிலிருந்து காற்று என்பது அதிகமாக வருகின்றதோ, அப்பொழுது என்ன செய்யும், ஈக்கள் அதிகமாக வரும். அதே போன்று எப்பொழுது தெற்கிலிருந்து காற்று வருகின்றதோ அப்பொழுது ஈக்கள் என்பது கம்மியாக வரும். அதிலும் குறிப்பாக வெயில் காலத்தில் ஈக்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கும், குளிர்காலத்தில் ஈக்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கும். இந்த ஈக்களை பற்றி ஒரு ஆச்சரியமாக இன்னொரு தகவல் என்ன தெரியுமா, ஈக்கள் கருப்பான ஒரு வஸ்துவில் அமர்ந்தால் அதனுடைய கழிவுகள் வெள்ளையாக வெளியேறும். இதே வெண்மையான வஸ்துவில் அமர்ந்தால் கருப்பாக அதனுடைய கழிவுகள் வெளியாகும். அது மட்டுமல்ல, இந்த ஈக்கள் ஒரே ஒரு மரத்தின் மீது அமராது, அதாவது ஒரே ஒரு கொடியின் மீது அமராது, அதுதான் சுரைக்காய் கொடியின் மீது அமராது. அதற்கு சுரைக்காய்க்கும் ஒரு அலர்ஜி என்று நாம் சொல்லலாம். இதனால் தான் அல்லாஹு தாலா ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாள் மீன் வயிற்றில் இருந்து அந்த மீன் என்ன செய்தது, ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கரையில் துப்பியது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இருந்த இடம் சுரைக்காய் சூழ்ந்த அந்த ஒரு கொடியில் தான் இருந்தார்கள். காரணம், ஏன் அல்லாஹு தஆலா சுரைக்காயின் அந்த கொடியை தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், இதே மற்ற மரங்களில் சென்று ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைப்பாறினால் ஈக்கள் வந்து அமர்ந்து அது அவர்களுக்கு தொல்லை கொடுக்கும். ஏனென்றால் 40 நாட்கள் எந்த விதமான தண்ணீரும் இல்லாமல் உணவும் இல்லாமல் அந்த மீன் வயிற்றில் இருந்து கஷ்டப்பட்டார்கள். வெளியே வந்த பின்னால் அவர்கள் மீது ஈ அமர்ந்தால் அவர்களுக்கு இன்னும் வேதனை அளிக்கும் என்று அல்லாஹுக்கு தெரியும், எல்லாம் படைத்த ரப்பிற்கு தெரியும். எனவே அல்லாஹு தஆலா என்ன செய்தான், சுரைக்காய் கொடியிலே அவர்களை இளைப்பாற செய்தான் என்று சொல்லி இங்கே ஹயாத்துல் ஹயவானில் எழுதுகின்றார்கள். காரணம், ஈக்கள் சுரைக்காய் கொடி இருக்கிற இடத்தில் அந்த இடத்தில் ஈக்கள் வராது என்று சொல்லி இங்க ஹயாத்துல் ஹயவானில் எடுத்து எழுதுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஈக்கள் இருக்கின்றதே, இந்த ஈக்களை பொறுத்த வரைக்கும் இங்க அல்லாஹு தஆலா பலவிதமான ஒரு படிப்பினைகளை வைத்திருக்கின்றார். என்ன ஒரு படிப்பினை என்று சொன்னால், ஈக்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், கொடுங்கோலாக ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தண்டனையாக அல்லாஹு தஆலா இங்கே படைத்திருக்கின்றான். இது பலவிதமான சலஃப்மார்கள் பெரியோர்கள் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு தடவை ஒரு மஜ்லிஸில், அதாவது இமாம் யூசுப் இப்னு அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மஜ்லிஸில் ஒருவர் என்ன செய்கின்றார், ஒரு நன்கு மார்க்கம் அறிந்த ஒரு ஃபகீஹ், அவர் பெயர் இப்னு சஃபா என்று பெயர், வந்து என்ன செய்யறாரு, அந்த ஃபகீஹ் அவர்களுடைய மஜ்லிஸில் அமர்கின்றார். எல்லா மக்களும் என்ன செய்கின்றார்கள், அங்கே ஒன்று கூடி அவர்களுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்னு சஃபா என்பவர் என்ன செய்தார், வஸஅலுஹு அனில் மஸ்அலா, ஒரு கேள்வியை கேட்டார். ஆனால் அந்த கேள்வி அந்த சபைக்கும் சரி அந்த இடத்திற்கும் சரி கேள்விக்கும் அந்த சபைக்கும் எந்த ஒரு பொருத்தம் இல்லாமல் ஒரு கேள்வி அது. அதாவது சும்மா குருட்டாம்போக்குல கேள்வி கேட்பாங்கல்ல, நம்மள ஏதாவது ஒண்ணு மாட்டி விடணும்னு சொல்லி செய்வாங்க, ஒரு சில பேர் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்ப அதே மாதிரி அவர் என்ன செய்தார், ஒரு கேள்வியை யூசுப் இப்னு அய்யூப் என்ற அந்த தாபி இடத்தில், அந்த பெரியார் இடத்தில் கேட்கிறார். இப்படி கேட்டோன்னே அவங்க சொல்றாங்க, இஜ்லிஸ், உட்காரு, எதுக்கு நீங்க நிக்கிறீங்க, இன்னி அஜிது மின் கலாமிக ராயிஹத்துல் குஃப்ர், ஏனென்றால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றதே அதில் நான் குஃப்ருடைய வாடையை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் குஃப்ரு சம்பந்தமாக நீங்கள் கேள்வி கேட்பதை போன்று இருக்கிறது. எனவே நீங்கள் அமருங்கள்.
வலஅல்லக அன் தமூத அலா கைரி தீனில் இஸ்லாம். நீங்கள் இப்படி கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால், தேவையில்லாமல் இஸ்லாத்தின் மீது சந்தேகிக்கும்படி ஒரு சில கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், நீங்கள் ஒருவேளை தீனுல் இஸ்லாம் அல்லாமல் வேறு ஏதாவது மார்க்கத்தில் நீங்கள் மரணமாகி விடுவீர்களோ என்று நான் நினைக்கின்றேன். அதாவது நீங்கள் மரணமாகும் பொழுது முஸ்லிமாக மரணமாக மாட்டீர் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள், யூசுப் இப்னு அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்னு சக்கா அவரிடம் சொல்லுகிறார். சொன்னோன்னே என்ன ஆச்சுன்னு சொன்னா, ரோம் நாட்டிலிருந்து அரசர்களுடைய அந்த படையாட்கள் என்ன செய்கின்றார்கள், வருகிறார்கள். அவர்களோடு இந்த இப்னு சக்கா என்ன செய்கின்றார், குஸ்துன்தீனியாவிற்கு, அதாவது கான்ஸ்டான்டினோபிளுக்கு செல்கின்றார். சென்று அந்த ரோம் நாட்டிற்கு சென்று என்ன ஆறாரு, அவர் நஸ்ரானியாக மாறி அவர் ஒரு நஸ்ரானியாக ஒரு கிறிஸ்தவராக அங்கு இறக்குகின்றார் என்று சொல்லி இங்கே வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. இப்னு சக்காவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு காரியாக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனாக இருந்தார். அவருடைய மரண நேரத்தில் இப்படி கேட்கப்பட்டது, அதாவது எப்படி மரணமானார்னு சொன்னா, அவருக்கு ஏற்பட்ட அந்த நோய் எப்படி ஒரு நோய் ஏற்பட்டது சொன்னால், ஈக்களை விரட்டி கொண்டிருந்தார். சக்கராத்துடைய நேரத்தில் என்ன செய்யறாரு, ஈக்களை இவர் விரட்டி கொண்டிருக்கின்றார். ஏன்னா அவர் சுத்தி ஈக்கள் எல்லாம் மொய்த்து கொண்டிருக்கின்றது, அதை விரட்டி கொண்டிருக்கின்றார். அப்ப அப்படி பார்த்தோன்னே கேட்கப்படுகிறது, ஹலில் குர்ஆனு பாக்கின அலா ஹிஃப்லிக், உங்களுக்கு குர்ஆன்ல ஏதாச்சும் ஒரு பகுதி மரணம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. அவர் சொல்கிறார், இல்ல மா அதுக்குரு மின்ஹு இல்லா ஆயத்தன் வாஹிதத்தன், எனக்கு குர்ஆன்ல எந்த ஒண்ணுமே ஞாபகம் இல்லை, ஆனா ஒரே ஒரு ஆயத்து மட்டும் ஞாபகம் இருக்கு. என்ன, ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன் என்ற இந்த ஒரு ஆயத்து மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. குர்ஆன் முழுவதும் நான் மறந்து விட்டேன் என்று சொல்லி அவர் ஒரு நஸ்ரானியாக மரணித்தார் என்பது வரலாறு இங்கே சொல்லி காட்டுகின்றது. ஆக இங்க ஒரு படிப்பனை ஒரு செய்தி என்னவென்றால், பெரியார்களுடைய சபைகள், அது மட்டுமல்லாமல் உலமாக்களுடைய சபைகளில் நாம் எந்த விதமான ஒரு அலட்சியமோ, அவர்களை ஏளனமாக பேசுவதோ, அல்லது தேவையில்லாத கேள்விகளை அவர்களை மடக்கி கேட்பதோ, இவைகள் எல்லாம் கெட்ட மரணத்திற்கு, துர்மரணத்திற்கு காரணமாகும் என்று சொல்லி இங்கே ஹயாத்துல் ஹைவானில் எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். ஆக இங்கே அல்லாஹு தாலா இங்கே சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்னவென்றால், இங்கே ஈக்களை ஒரு சில தண்டனைகளுக்காகவும் அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, அபூ ஜாஃபர் அல் மன்சூர் என்கிற ஒரு கலீஃபா இருந்தார், ஒரு அரசர். இவர் பக்தாதை ஆண்ட அரசர். இவர் ஒரு தடவை என்ன செய்கின்றார், அதாவது ஈக்களை விரட்டுகின்றார். ஈருக்கு சுத்தி ஈக்கள் மேய்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு, அரசவையில் வந்து அவருடைய அறையில் கதவை தட்டுகிறார். தட்டுகிறவர் யார் தெரியுமா, முகாத்தில் இப்னு சுலைமான் என்கிற ஒரு மிக பிரபலமான ஒரு மார்க்க அறிஞர். இவர் கதவை தட்டும் பொழுது, எங்க அவரை உள்ள வர சொல்லுங்க என்று சொல்லி உள்ளே வர வைத்து விட்டு அவரிடத்தில் இந்த அபூ ஜாஃபர் அல் மன்சூர் என்ற அரசர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், ஹல் தஅலமு லிமாதா கலகல்லாஹு துபாப், நீங்க இவ்வளவு பெரிய மார்க்க அறிஞரா இருக்கிறீங்க, அல்லாஹு தாலா எதற்காக வேண்டி இந்த ஈக்களை படைத்தான் என்று உங்களுக்கு தெரியுமா, அதற்குண்டான காரணம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போ முகாத்தில் இப்னு சுலைமான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாம் எனக்கு தெரியும், ஜபாபிரா, இது அடக்கி ஆளக்கூடிய அரசர்களை அடக்குவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஈக்களை படைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அபூ ஜாஃபர் அல் மன்சூர் அவர்கள் அமைதியாக ஆகிவிட்டார். ஏனென்றால் அவருடைய ஆட்சி அப்படி இருந்தது என்ற ஒரு நோக்கில் இங்கே முகாத்தில் இப்னு சுலைமான் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஒரு பதிலை சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, முகாத்தில் இப்னு சுலைமான் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவர்கள் திருக்குர்ஆன் விரிவுரை செய்வதில் மிகவும் வல்லவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, ஹஸரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 நபர்கள் மக்கள் அவர்களின் பக்கம் தேவையாக இருக்கின்றார்கள். அதில் முதலாவதாக சொல்கின்றார்கள், முகாத்தில் இப்னு சுலைமான் ஃபி தஃப்சீர், தஃப்சீருடைய கலையில், திருக்குர்ஆனுடைய விரிவுரை கலையில் மக்கள் அனைவரும் முகாத்தில் இப்னு சுலைமானிடம் தேவையாக இருக்கின்றார்கள். வ அலா ஸுஹைர் இப்னு அபி சுல்மா ஃபி ஷஅர்
கவிதைகளில் ஜுஹைர் இப்னு அபி சுல்மாவிடத்தில் தேவையாக இருக்கின்றார்கள். கடைசியாக வஅலா அபி ஹனீஃபத ஃபில் ஃபிக்ஹுடைய விஷயத்தில், மார்க்க சட்டங்களுடைய விஷயத்தில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் மக்கள் தேவையாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஹஸரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஒருவர்தான் ஹஸரத் முகாத்தில் இப்னு சுலைமான் ரஹிமஹுல்லா அவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் இங்கே நாம் பார்க்க வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா இந்த ஈக்களை படைத்த ஒரு நோக்கம், இதே போன்று அல்லாஹ்விற்கு மாறு செய்பவர்கள், அடக்கி ஆளக்கூடியவர்களை அடக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இங்கே ஈக்களை படைத்திருக்கின்றான் என்றும் கூட இங்கே நாம் சொல்ல முடியும். இங்கே ஒரு கூடுதல் தகவல் என்ன தெரியுமா? நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், ஈக்கள் அசுத்தமான இடங்களில் தான் இருக்கும். அசுத்தம் எங்கே நிறைந்திருக்கின்றதோ அங்கிருந்துதான் ஈக்கள் என்பது உருவாகும். ஆக இந்த அசுத்தங்கள் நிறைந்த இந்த ஈக்கள் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல உட்கார்ந்து இருக்கா, அவங்க ஆடைகளில் அமர்ந்திருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்த்தால், அவர்களுடைய உடவில், அன்னலாரின் உடம்பில் வாழ்நாளில் ஒரு தடவை கூட ஈக்கள் அமர்ந்தது கிடையாது. அன்னலாரினுடைய உடையிலும் கூட ஈக்கள் அமர்ந்தது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா. ஏனென்றால் அன்னலாரை பொறுத்த வரைக்கும் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி சுத்தமானவர்கள். எனவே அவர்களின் மீது ஒரு நாள் கூட, ஒரு சில நிமிடங்கள் கூட என்ன செய்ததில்லை, வாழ்நாளில் ஒரு தடவை கூட ஈக்கள் என்பது அமர்ந்ததில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் வஃபாத்தான பின்னாலும் அவர்களுடைய உடலில் ஈக்கள் என்பது அமர்ந்ததில்லை என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் இங்கு எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். ஆக ஈக்களை பொறுத்த வரைக்கும் அசுத்தமான இடங்களில் தான் அமரும். சரி, ஈக்களை பற்றி ஹதீஸ்களில் மற்றும் ஒரு செய்தியும் வந்திருக்கின்றது. நீங்கள் இந்த ஹதீஸை கேள்வியும் பட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸ் புகாரி, அபூ தாவூத், நஸாயி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதா வகஅத் துபாவு ஃபீ இனாய் அஹதிக்கும், உங்களுடைய பாத்திரங்களில் ஈ விழுந்து விட்டால் ஃபல் யம்குல்ஹு, நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை முக்கி எடுத்து என்ன செய்யுங்க, வெளியே போடுங்க. ஏனென்றால் அதனுடைய ஒரு ரெக்கையில் நோயும், அதாவது விஷமும், இன்னொரு ரெக்கையில் மருந்தும், அந்த விஷம் முறிவுக்குண்டான மருந்தும் இருக்கின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி, அபூ தாவூத், நஸாயில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக ஒரு டம்ளர் தண்ணீரில் விழுந்து விட்டது அல்லது ஏதேனும் ஒரு பானத்தில் விழுந்து விட்டது சொன்னால் அதை அப்படியே தூக்கி போடாமல் முக்கி வைத்து விட்டு என்ன செய்யணும், தூக்கி போட வேண்டும். காரணம், ஒரு ரெக்கையில் விஷமும் இன்னொரு இறக்கையில் அந்த விஷத்திற்குண்டான முறிவும் இருக்கின்றது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை நபி அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டார்கள். ஆனால் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் தற்போதுதான் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். என்ன, ஈக்கல்ல ஒரு ரெக்க விஷம் உள்ளது, இன்னொரு ரெக்கையில் அதற்குண்டான விஷம் முறிவு என்பது இருக்கின்றது என்று சொல்லி தற்போதுதான் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக ஈக்கள் இங்கே எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான் என்று சொன்னால், சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் தான் ஈயை பற்றி வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் முரிப மஸலுன் ஃபஸ்தமிஉ லஹ், ஓ மக்களே, உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன், ஃபஸ்தமிஉ லஹ், அதை நீங்கள் நன்றாக செவிமடுத்து கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா உலக மக்கள் அனைவரை பார்த்தும் சொல்லுகிறான். இன்னல்லதீன ததூன மின் தூனில்லாஹி, யார் அல்லாஹ்வை அன்றி மற்ற தெய்வங்களை கூப்பிடுகின்றார்களோ, அழைக்கின்றார்களோ, அதாவது அல்லாஹ்வை வணங்காமல் மற்ற சிலைகளை, மற்ற தெய்வங்களை யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ, அவர்களால், அதாவது அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. அல்லாஹ் அப்படி அல்ல, அவன் எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவன். அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும், உலகில் உள்ள அனைத்து கடவுள்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களால் என்ன செய்ய முடியாது, ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அல்லாஹு தஆலா அது மட்டும் சொல்லாமல் தொடர்ந்து அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லுகிறான், அதாவது அந்த சிலையிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து போய்விட்டால், அந்த ஈக்கள் ஏதாவது எடுத்து போய்விட்டாலும் கூட
அந்த சிலைகள் என்ன செய்யாது, அவைகளிடத்திலிருந்து திரும்ப பெறுவதற்கும் சக்தி இல்லாமல் தான் அங்கே அமர்ந்திருக்கும் என்று சொல்லி திருக்குரானில் சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹு தாலா ஈக்களை பற்றி உண்டான விஷயத்தை இங்கே சொல்கிறான். ஈக்களை சொன்ன காரணம், அதாவது அந்த சிலைகளுக்கு ஈயை படைக்க கூட ஒரு சக்தி இல்லை. ஈ ஏதாவது எடுத்து சென்று விட்டாலும் அது நேரத்தில் திரும்பி வாங்கி தன் வசம் வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி மடயத்தில் இல்லை. நீங்கள் அப்படிப்பட்ட அந்த சிலைகளை வணங்க வேண்டுமா, அல்லது எல்லா விதமான வல்லமைகளும் ஆற்றலும் உள்ள அல்லாஹை வணங்க வேண்டுமா என்று சொல்லி ஒரு சிந்தனை செய்வதற்காக வேண்டி இங்கே அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் ஈயை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும், அதாவது உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் சரி, அல்லது இவர்கள் வணங்கக்கூடிய சிலைகளுக்கும் சரி, அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்ற ஒரு தகவல் நமக்கு இங்கே குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. சரி, ஈக்களால் என்னென்ன பலன்கள்? ஈக்கல்ல பலன் இல்லை, மாறாக வீட்டுல ஈ வராம இருக்க என்ன செய்யணும் என்று சொன்னால், அதாவது ஈக்கள் வராமல் இருக்க சுரைக்காயுடைய தொலிகளை எல்லாம் எடுத்து அதை எரித்தால் வீட்டிலுள்ள அனைத்து ஈக்களும் விரண்டோடிவிடும். அப்படி சுரைக்காயுடைய அந்த தொலிகள் இல்லை என்று சொன்னால் பட்டைகளை எடுத்து, அதாவது நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோமா இல்லையா, பட்டை கிராம்பு, அந்த பட்டைகளை எடுத்து எரித்து அதோட புகை காட்டினால் வீட்டில் உள்ள அனைத்து ஈக்களும் விரண்டோடிவிடும் என்று சொல்லி ஹயாத்துல் ஹயவானில் இங்கே எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். சரி, ஈக்களை கனவில் காண்பதால் ஏதாவது பலன்கள் இருக்கிறதா என்று பார்த்தால், ஆம், பலன் என்பது இருக்கின்றது. அதாவது இது பலகீனமான படைகளை குறிக்கும். ஏன் பலகீனம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா அந்த ஈக்களை ஒரு பலகீனமான ஒரு வஸ்துவிற்கு தான் அங்கே உதாரணமாக சொல்கின்றான். சிலைகளால் எதுவும் செய்ய முடியாது, அதன் மேல் ஈ உட்கார்ந்தாலும் கூட அதனால் விரட்ட முடியாது. எனவே பலகீனமான படைகளை அது குறிக்கும். ஒரு சில நேரங்களில் நல்ல நல்ல ரிஸ்குகளை குறிக்கும் என்றும் அது மட்டுமல்லாமல் ஒருவர் ஈயை கனவில் கண்டால் அவருக்கு நோய் என்பது ஏற்படும், அந்த நோய் ஏற்பட்டு அதற்குண்டான நிவாரணமும் அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி இங்கே ஹயாத்துல் ஹயவானில் ஈக்களை கனவில் கண்டால் இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி எடுத்து எழுதியிருக்கின்றார்கள். ஆக இங்கே திருக்குரான் கூறக்கூடிய உயிரினங்கள் என்ற தொடரில் இன்றைக்கு நாம் ஈக்களை பற்றி பார்த்தோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தாலாவால் ஈக்கள் என்ன, ஈயை விட சிறிய வஸ்துவை படைக்க முடியும். அதை படைத்து தன்னைத்தான், அதாவது அல்லாஹ் தான் எல்லா விதமான வஸ்துக்களுக்கும் சக்தி பெற்றவன் என்று சொல்லி இவ்வுலகிற்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இங்கே காட்டுகின்றான். ஒரு ஈயை கூட என்ன செய்ய முடியாது, இவ்வுலகில் வணங்கக்கூடிய தெய்வங்களால் படைக்க முடியாது என்று சொல்லி திருக்குரான் இங்கே நமக்கு இங்கே சொல்லி காட்டுகின்றது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் இதே போன்று திருக்குரானுடைய கருத்துக்களை அறிவதற்கும் அல்லாஹுடைய படைப்பினங்களை அறிந்து இறைவனை அறிவதற்குண்டான தௌஃபீக்கையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.